நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி, ஜூன் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:56 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:38 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் நம்பிக்கைகள் ஓரளவு நடைபெறும் நாளாக இருக்கும். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நட்பாலும் ஒரு பக்கம் நன்மை ஏற்படக்கூடுங்க. தனவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். இன்று குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தெய்வீக சன்னதியில் இன்று நீங்கள் அமைதி தேடுவீர்கள். தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி லாபத்தை பெற முடியுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூட்டும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. குடும்ப பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். நேரத்திற்கு ஏற்றாற்போல் குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏதேனும் மன கஷ்டம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். இன்று உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் புத்தம் புதிய ஆடை அணிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்று காதலில் உள்ளவங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வேறுபடுத்தும். காதல் கண்டிப்பாக கைகூடும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிடித்தமான இடத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நேரத்திற்கு எதையும் செய்ய பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. அவசரப்பட வேண்டாம். பரணி. எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். காரியங்களை முன்னின்று செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பொன்முறுவல் சிரிப்புடன் இன்று எதிலும் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பணிகள் கண்டிப்பாக நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். முயலுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கிருத்திகை. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்கும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தன்னம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். துணிந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்க கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். குடும்ப சுமையும் ஒரு பக்கம் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட விரிவடைய கூடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களை நீங்கள் தயவு செய்து அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பாராத பண வரவு இருக்க கொடுங்க. மனக்கவலை நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. எதிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் காரியங்கள் ஓரளவு கைகூடும், நன்மையும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் உறவினர்கள் நண்பரிடம் நீங்க கவனமாக பேசுவது நல்லது. பெண்கள் சிரமப்படாமல் சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அலட்சியம் காட்டாமல் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதலை விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பற்றி நீங்க நல்ல புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். கண்டிப்பாக மாணவர்கள் சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும். கல்வியில் முன்னேறி செல்ல முடியும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடுங்க. மாணவர்கள் இன்று புத்தாடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக அடங்கும். என்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. மனதிற்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாகுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாங்க. மிருக சிரிஷம். துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூட்டுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தொடர்ந்து போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மிதுனம் ராசி நேயர்கள், என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடினாலும் சரியாகிவிடும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவரால் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. உடல் நலம் சீராக கூடும். குடும்பத்தாருடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்பட கொடுங்க. திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயர கொடுங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகளும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று லாபகமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மனம் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். காதலை விட்டுப்பிடிப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஆடை அணிகளின் அணிந்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பிடித்தமான கல்வியை கண்டிப்பாக படிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிறிய அளவில் மன வருத்தம் கொஞ்சம் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த நாள் நீங்க கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சிரமப்படாமல் பணிகளை நீங்க எதிர்கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். திருவாதிரை. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும்.
சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். நிறைவேறாத பணிகளை கூட நிறைவேற்றி விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமாக தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். புனர்பூசம். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்ள முடியும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் எளிதில் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் என்று வெளிப்படக்கூடும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்க இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையும் கண்டிப்பாக இன்று வளமாக்கிக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள், என் குடும்ப சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். புகழ் மிக்கவரின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். விடியும் பொழுதே உங்களுக்கு வியக்கும் செய்திகள் வந்து சேரக்கூடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினால் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்க எளிமையாக தீர்த்துவிட முடியுங்க. பண வரவுக்கு குறைவு இருக்காது. நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். பெண்கள் இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். பெண்கள் எதையும் இன்று சாமர்த்தியமாக அணுகி வெற்றி கொள்ள வேண்டும். உயர்வான நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுங்கள். பொறுமையாக செல்லுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கூடுங்க. முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி விட முடியும். அனைவரின் உழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமையாக அமைந்துவிடக் கொடுங்க. பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சிக்கனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஆயில்யம். திட்டமிடுங்கள். எதிலும் யோசித்து செயல்படுங்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத பணிகளை கூட கண்டிப்பாக நிறைவேற்றிவிட முடியுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். திறமைகளால் எதிலும் உங்களால் சாதிக்க முடியும். உயர்வான நல்ல எண்ணங்கள் வெற்றி வாகை சூடிவிடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் உண்டாக கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் போராடி கொண்டிருப்பீர்கள். வெற்றி பாகை சூடிப்பீர்கள். நிதானத்துடன் பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புகழ் மிக்கவரின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் எல்லாம் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடன்பிறப்புகளால் உதவியும் உண்டாகுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். எண்ணம் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது மிக நல்லது. அவர்களின் வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள். உடைய பொருட்களை மட்டும் நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
உடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. முக்கியமாக கோபப்பட வேண்டாம். கோபத்திலிருந்து நீங்க விடுபட வேண்டும். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். காதலில் நீங்க விட்டுப்பிடிப்பதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்விக்கான முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், என்று எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் இன்று எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். எதிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உற்சாகமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. பூரம், என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொகுசான வாழ்க்கை என்று வாழ நினைப்பீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு படிப்படியாக குறையுங்க. சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திரம், நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. என்று இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள், என்று புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். வாழ்க்கை நீங்க ரசித்து வாழ நினைப்பீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் உங்களுக்கு சீராக உயர்ந்து கொண்டிருக்குங்க. பிரச்சனையிலிருந்து துல்லியமாக விடுபட முடியும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்றினத்தவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பயணத்தில் சில ஆர்வங்கள் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வருமானம் போதுமானதாக அமைந்துவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு கொஞ்சம் வரலாம். மனோதைரியத்தை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு கடுமையாக போராடுவீர்கள். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையும் காக்க வேண்டும். என்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் கொடாமல் நடந்து கொள்ளுங்கள். அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம், என்று உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு
மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சிரமம் பாராமல் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கி விடக்கூடும். சிலருக்கு வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கவனமாக இதிலும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தேவையான பண உதவியும் இன்று கிடைக்கப் பெறக்கூடுங்க. என்று பெண்கள் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் யோசியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். சுவாதி என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக வெற்றி பாகை சூட முடியும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். போட்டிகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் நல்லவைகள் இன்று நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கி விடக்கூடும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிலும் நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இந்த நாள் நீங்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்க கொடுங்க. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். கடைசி நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். பழைய சம்பவங்களை நினைவினால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். செயல்படாத விஷயங்களை கூட கண்டிப்பாக செயல்படுத்திவிட முடியுங்க. சின்ன சின்ன தடங்களுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். விரும்பியது கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கூடுதல் முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பண வரவு சீராக அதிகரித்து கொண்டிருக்கும். பயணம் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்கள் நட்பு ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். பெண்கள் யோசித்தும் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். பெண்கள் நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி விட முடியுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள்
மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்விக்கான நாள் இந்த நாள். இன்று உங்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. பிடித்தமான கல்வியை பயிலுவீர்கள். புத்தாடை அணிந்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு எதிலும் யோகமான நாளாக இருக்குங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி நிச்சயம். சிரமம் பாராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று கையில் உங்களுக்கு காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முன் யோசனையுடன் செயல்பட்டு காரியங்களை முன்னேற்றம் அடையும் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது போதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் உள்ளது. கேட்டை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது போதுங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள், என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடுங்க. காரியங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்குங்க. உடைய பொருளாதார நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்படுங்கள், அது போதும். நேற்று செய்யாமல் விட்ட பணிகளை மீண்டும் இன்று செய்ய முன்படுவீர்கள். முயற்சிகளால் முன்னேறி செல்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏதேனும் நிதானம் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கூடிவிடக்கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ்வர்கள். திறமைகளால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு முக அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கல்விக்கான நாளாக இந்த நாளை சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். கல்வி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொறுப்புடன் இருங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். நிறைவேறாத பணிகளை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிவிட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தயவு செய்து நீங்க நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். உத்திராடம்.
வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கு. நம்பிக்கை மட்டும் வேண்டும். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், என்று கொஞ்சம் நீங்க தைரியமாக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். குழப்பத்திற்கு நீங்க தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஆன்மீக பணிகளுக்கு கொஞ்சம் நீங்க ஆதரவு கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்ற முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடும். நண்பர்கள் சிலர் உங்களுக்காக கண்டிப்பாக செலவு செய்ய முன் வருவார்கள். என்று குடும்பத்தில் குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மனோபலமும் அதிகரிக்க கொடுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் உதவியும் கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் நீங்க காப்பாற்றி விட முடியும். நல்லவர்கள் மனதில் கண்டிப்பாக இடம் பிடிக்க முடியுங்க. வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். பங்குச் சந்தை மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் குழப்பமான முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பார்த்து பக்குவமாக இருக்க பாருங்கள். கடன் வாங்கியெல்லாம் மற்றவருக்கு உதவிகள் செய்ய வேண்டாம். நீங்களும் தயவு செய்த கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். என்று பெண்கள் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. அவசரம் ஏதும் பட வேண்டாம். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் வெற்றி பெறும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துணிந்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவுகளில் வெற்றி காண்பீர்கள். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காதுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை நீங்க முன்னின்று செய்வீர்கள். இன்று எல்லோர் மத்தியிலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். நிம்மதி கூடும் நாளாக இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மனோபலமும் இன்று அதிகரிக்கக்கூடும். நண்பர்கள் சிலர் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. ஆடை ஆபரண பொருட்களை இன்று வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முகப்பொலிவும் அழகும் கொடிவிடும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். அவிட்டம். இன்று துணிச்சலாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை முன்னின்று அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தடங்கள் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் என்று உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப்பெறும். எதிர் நீச்சல் போட்டு இன்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உற்சாகத்துடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அவசரமாக மட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். இன்று உற்றார் உறவினர்கள் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன் பிரச்சனைகளை லாபகமாக சமாளித்து விடுவீர்கள். சாமர்த்தியமாக எதையும் பேசி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று புதிய ஆர்டர் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. வியாபார போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும்.
மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் இருக்குங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகக்கூடும். பெண்கள் இன்று முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள். அழகு கண்டிப்பாக வெளிப்படும். திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று குழப்பம் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தெரிந்துவிடக்கூடும். பெண்கள் யோகமான நல்ல பலனை எல்லாம் பெறுவீர்கள். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. என்று காதல் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவில் இருக்கும். காதலில் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். தயவு செய்து பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று மாணவர்கள் புதுமை படிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை எல்லாம் கவனித்துக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற்றுவிடும். மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சதயம் யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் இன்று காரியங்களும் கைகூடி விடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களை எதிர்த்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டும். புதுமை படிக்கும் நாளாக இருக்குங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன நிம்மதி கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மேலும் ராசி நேயர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மறக்க முடியாத இனிய சம்பவங்களும் என்று உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. காரியங்களும் முன்னின்று நடத்தக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. என்று வெற்றிக்கு துணை புரிவீர்கள். வீடு தேடி நல்ல விஷயங்களும் வரக்கூடும். அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. என்று தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகளும் வெற்றி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று கண்டிப்பாக கையெழுத்தாக கொடுங்க. என்று உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். காரியத்தை கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டு இன்று வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மன கவலையும் ஒரு பக்கம் நீங்கிவிடக்கூடும். எடுத்த காரியத்தை திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். விபரீத ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி தேடி வர கொடுங்க. வாகனம் மூலம் லாபம் வரக்கூடும். என்று அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி கண்டிப்பாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடும். மாணவர்கள் இன்று புதுமை படிக்கும் நாளாக இருக்கும். புதிய விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க. மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். மாணவர்களுக்கு தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்களும் ஓரளவு திருந்து கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க.
முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. திறமைகளால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாத்தி, நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாங்க. அலட்சியம் காட்டி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். ரேவதி, சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிக்கலான பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் மன கசப்புகளும் சரியாகுங்க. மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பதட்டம் நீங்கி கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்காக போராடுவீர்கள். வெளிநாட்டு செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.